ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் vlog தான். ஸோ ஒரு வீக்கெண்ட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ஒரு 3 வீக்ஸாக வந்து வீடியோ போடலை. எனக்கு வந்து இருக்கிறது கொஞ்சம் ஃபாலோவர்ஸ்னாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியிலேருந்து ரிலேட்டிவ்ஸ் நிறையா பேர் ஏன் 3 வாரமாக வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நிறையா பேரெல்லாம் கேட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 4-5 பேர் வந்து கேட்டாங்க, ஏன் வீடியோஸ் போடல, நான் ரெகுலராக பார்ப்பேன், ஏன் போடல அப்படின்னு. ஸோ நம்ம அட்லீஸ்ட் 4-5 பேராவது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பார்க்குறப்ப நம்ம கண்டிப்பாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது எடிட் பண்ணி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடிட் பண்ணி வந்து போட்டுட்டேன். ஏன் இந்த 3 வீக்ஸாக வீடியோ போடல அப்படின்னா வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து போட முடியல. ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஐக்கியா டூர் வந்து பார்க்க போகிறோம். ஐக்கியா பற்றி கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போக போகிறோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த vlogல வந்து பார்க்க போகிறோம். ஐக்கியா vlogல வந்து நிறையா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, என்னென்ன திங்ஸ் இருக்கும், அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக ஐக்கியா பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஐக்கியா vlog வந்து போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து காப்பிரைட் கிளைம் வந்துட்டு அடுத்து என்னால் அதை இது பண்ண முடியல. அதனால் நான் அதை எடுத்துட்டேன் அந்த வீடியோவை. ஸோ எனக்கு ஐக்கியா பற்றி தெரிஞ்ச விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஐக்கியாங்கிறது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்னிச்சர்ஸ், திங்ஸ், கிச்சன் யூட்டன்சில்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் திங்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ஷாப்பு தான். அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக 50 கண்ட்ரீஸில் இருக்குது. 450 அவுட்லெட்ஸ் வந்து இருக்குது. எல்லா அவுட்லெட்ஸுமே பார்த்திங்கன்னா காமனாக அந்த ப்ளூ அண்ட் எல்லோ கலராக தான் இருக்கும். அதாவது ப்ளூ கலர் பில்டிங்காக இருக்கும், எல்லோ கலரில் லெட்டர்ஸில் இருக்கும். ஏன் வந்து காமனாக அந்த ப்ளூ அண்ட் எல்லோ தான் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே யாருக்காவது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அந்த ப்ளூ அண்ட் எல்லோன்னு பர்டிகுலராக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கியாங்கிறது ஒரு ஸ்வீடிஷ் பிராண்ட். அதாவது ஒரு ஸ்வீடன் கண்ட்ரியோட ஒரு பிராண்டு தான் வந்து ஐக்கியா. ஸோ நீங்கள் ஸ்வீடன் கண்ட்ரியோட ஃப்ளாக் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோவாக இருக்கும். ஸோ அந்த கலரை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஐக்கியாவோட பிராண்டோட கலருமே ப்ளூ அண்ட் எல்லோவா வந்து இருக்குது. அதே மாதிரி ஐக்கியா பார்த்தீங்கன்னா முத ஓப்பன் பண்ணது ஒரு சின்ன ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு சின்ன ஷாப்பாக தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க 1943ல். ஸோ அப்படி ஒரு சின்ன ஷாப்பாக ஆரம்பித்தது. இப்போ 2023ல் உலகத்தில் இத்தனை கண்ட்ரீஸில் வந்து இத்தனை அவுட்லெட்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான பிராண்டாக வந்து மாறியிருக்கு. அவங்களோட திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். அதுவும் அவங்களோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே செல்ஃப் அசம்பிளிங் ஃபர்னிச்சர்ஸாக தான் இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸில் எல்லாமே இது பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளே வீட்டில் போய் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஐக்கியாவில் ரொம்ப பிடிச்ச செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் திங்ஸ் இருக்கிறது தான். குட்டி குட்டியான கிச்சன் டூல்ஸ், க்ளீனிங் திங்ஸ், ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்யூட்டாக அழகாக வந்து இருக்கும். நிறைய கிச்சன் டூல்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது வந்து அங்கே போனால் வாங்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எத்தனை பேர் வந்து ஐக்கியாவோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஐக்கியா போனீங்கன்னா எந்த பொருள் கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுல் பாருங்கள், இந்த பவுல் வந்து 5 ringgits தான். அதுவே சர்விங் பவுல் இதை விட பெரிய பவுலாக இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா 7 ringgits. அதே மாதிரி செராமிக்கில் இருக்க பிளேட் வந்து 4 ringgits. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த சர்விங் பவுல், சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட்டாக அழகாக ஒயிட் கலரில் சீப் ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம ஐக்கியாவில் வந்து வாங்கலாம். இந்த மாதிரி சில பொருட்கள் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் சூப்பரான குவாலிட்டியில் ஐக்கியாவில் வந்து வாங்கலாம். அதுவே சில பொருட்கள் பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐக்கியானாலே சூப்பராக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து வாங்கக்கூடாது. நம்ம வெளியில் இருக்கிற ப்ரைஸையும் ஒரு தடவை வந்து இந்த பொருளை நம்ம வெளியில் நார்மல் ஷாப்பில் வாங்கினா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்கினா வந்து நல்லது. அவங்க ஸ்டோரோட லே அவுட்டுமே எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா செக்ஷனையுமே கிராஸ் பண்ணி தான் நம்ம பில்லிங் செக்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். ஸோ அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிற விதம், அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தாலே நமக்கே வந்து டெம்ப்ட் ஆகும். ஐயோ இதை வாங்கலாமா, ரொம்ப அழகாக இருக்கே, இதை வாங்கி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நான் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவேங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பொருள் வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த பொருளை வந்து நான் உடனே அந்த டைமே வாங்கிட மாட்டேன். அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். வீட்டில் வந்து நான் அடுத்த ஒரு 2 வீக்ஸ் ஆர் 1 மந்த் வந்து அந்த பொருள் நம்ம பார்த்தது வந்து எத்தனை இன்ஸ்டன்ஸில் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து யோசிப்பேன். ஓகே இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து அந்த பொருள் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு 2-3 தடவை தோணுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போயிட்டு கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஆனால் எனக்கு அந்த பொருளோட நீடே நான் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த 1 மந்தில் எனக்கு இல்லை அப்படின்னா அந்த பொருள் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போனாலும் வந்து வாங்க மாட்டேன். ஸோ வந்து நமக்கு ஆசையாக தான் இருக்கும் உடனே வாங்கிட்டு போகணுன்னு. பட் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி வாங்கினோன்னா தேவையில்லாமல் வீட்டில் வந்து நிறையா பொருள் வாங்கி குமிச்சு வச்சுட்டு திருப்பி அதை வந்து கிளியர் பண்ணுவோம். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஐயோ இது தேவையில்லைன்னு தூக்கி போடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வாங்குறத வந்து டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு ஐக்கியா ஃபுட் கோர்ட்டில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஐக்கியா ஃபுட் கோர்ட்லேயே சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரீமி மஷ்ரூம் சூப், அப்புறம் அவங்களோட சிக்கன் மீட் பால்ஸ், பீஃப் மீட் பால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க லோக்கல் டிஷ்ஷஸும் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா கறி பஃப் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ கறி பஃப் வச்சுருப்பாங்க. அதுவே நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிற ஐக்கியா போனீங்கன்னா அங்கே வந்து ஷவர்மா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரி பேஸ்டு ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. அவங்களோட நார்மலான சிக்னேச்சர் டிஷ்ஷஸும் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஃபுட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அவங்க ஃபுட் கோர்ட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே என் வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கும். நான் அந்த வீடியோ தான் டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால தான் அதை திருப்பி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சாட்டர்டே ஐக்கியா ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இது வந்து சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து பிக்னிக் மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கே ப்ளே ஏரியாலாம் இருக்கும் அதெல்லாம் விளையாண்டுட்டு அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து போயிட்டுருக்கோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் சிட்டி சென்டர்லேயே வந்து இருக்குது. தமன் பொட்டானி பெர்டானான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள்லேயே வந்து காட்டும். இல்லை பொட்டானிக்கல் கார்டன் கோலாலம்பூர்னு போட்டிங்கனாலே வந்து வரும். இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில் இருக்குதுன்னு தான் பேர். பட் ஏதோ டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சுற்றி ட்ரீஸாக நடுவில் ஒரு பெரிய லேக்கு, அதுக்கு சுற்றி வந்து வாக்கிங் போகிறதுக்குரிய ஸ்பேஸ், சில்ட்ரன் ப்ளே ஏரியா, அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த பொட்டானிக்கல் கார்டன். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு vlog வந்து போட்டிருக்கேன். மார்னிங் டைமில் எப்படி இருக்கும், இங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸை அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே ஒரு vlog போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸாக வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணி அது எப்படிலாம் வந்து அதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஈஸியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அது சம்மந்தமாக தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வீடியோவையும் போட்டிருந்தேன். வாக்கிங் இதெல்லாம் நமக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கணும்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த 6 மந்த்ஸில் வந்து நான் 10 kgs வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், நம்ம வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் சாப்பிடாமல் இருந்து பண்ணணும்னு கிடையாது, ஈஸியாக நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவையும் வந்து பாருங்கள். ஸோ இங்கே பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா சூப்பராக சிட்டி சென்டரை அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப க்ளீனாக. இதுக்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஸோ கார் பார்க்கும் நமக்கு இருக்கும், ஃப்ரீ கார் பார்க், ஓப்பன் கார் பார்க் இருக்கும். ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு உள்ளே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ மார்னிங்கே வந்து நல்லா வந்து ட்ரீக்கு கீழே செட்டில் ஆகிடுவாங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு டே டைமில் ஃபுல்லாக குழந்தைங்கள அங்கே விளையாட விட்டுட்டு திருப்பி லன்ச்சும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ரிலாக்ஸாக கிளம்பி போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக வந்து நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும். ப்ளே ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஏரியா இருக்கும், பேக் சைட்லேயும் ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்குமே ரொம்ப நல்ல ப்ளேஸாக இருக்கும்.
அதுவும் இங்கே வாக்கிங்கோ ஜாகிங் வர்றதோ இங்கே வர்றதுக்கே நான் மெயின் அட்வான்டேஜாக என்ன ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் தான். அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ வேர்த்து வெறுக்க வந்து வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, ரன்னிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து அரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணுறதை பார்க்கும்போதே நமக்கு அது வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம தனியாக ஒரு இடத்துல வாக்கிங் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகிடும், போதும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம வாக்கிங் ஜாகிங் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வயசானவங்க கூட ஸ்டிக்கை வச்சு நடந்து அத்தனை ரவுண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அவங்களே இவ்வளோ இதாக பண்ணுறாங்க, நம்மளும் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி கார்டன், ட்ரீஸ், லேக் அந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு தடவை கிட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள சைக்கிளிங் இல்லை ஸ்கூட்டர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்கள அதை பண்ண விட்டுட்டு நம்ம வாக்கிங் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தோன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கீங்கன்னா இங்கே பொட்டானிக்கல் கார்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே இந்த மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணி எக்ஸசைஸ்லாம் வந்து குரூப்பாக சேர்ந்து பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி ரெஸ்டிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிக்னிக் பண்ணணும் அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றது, வியூ பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த கார்டனை பற்றி ஏற்கனவே அந்த விலாகில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து நல்லா வாக்கிங் பண்ணிவிட்டு ஸ்ரீனிதா கொஞ்சம் நேரம் விளையாண்டா நல்லா இது பண்ணோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நல்லா மேட் போட்டு உட்காந்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். யூஸ்வலான மெனுவாக இருந்தாலும் நார்மலான இட்லி சட்னியாக இருந்தாலும் ஒரு அழகாக ஒரு கார்டனில் உட்காந்து நல்லா வாக்கிங் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏரில் உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது. நல்லா நிறையா பசிச்சு நல்லா சாப்பிட்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெதர் நல்லா தான் இருந்தது, சரின்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிஸ்பியும் கொஞ்சம் நேரம் ஷட்டிலும் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட சாட்டர்டே சண்டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த விலாகில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்வலான ஐக்கியா ஷாப்பிங் விலாகாக இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விலாகாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்லாம் இல்லாமல் அது வந்து கண்டிப்பாக நடந்திருக்காது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொல்லியிருக்கணும், பட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.